ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நைட் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் என்னென்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து நைட் ஸ்டடி பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். நான் மார்னிங் ஸ்டடி இதை வேணால் பண்ணுவோம், நானும் என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக படிச்சுட்ருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து மார்னிங் வந்து எழுப்பிவிடுவா. ஸோ அந்த டைமில் படிச்சுக்கலாம் தான் நினச்சேன். பட் வந்து என்னென்னா ஒரு 11 கிட்ட தூங்குறதுக்கு குழந்தைங்க எல்லோரும் படுக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இருமல் வந்து அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வாமிட்டிங் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னால் சரி இப்போ படுக்க வேண்டாம், சரி உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். சரி சும்மா உட்காந்துட்ருக்கிறதுக்கு எதுக்கு இப்போ படிக்கவாது செய்யலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் அட்லீஸ்ட் நோட்ஸாவது எழுதுவோன்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் எழுத ஆரம்பித்தேன். ஸோ குப்தர்கள் தான் எடுத்தேன், 6th ஸ்டாண்டர்ட் குப்தர்கள் தான் எடுத்தேன். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் மட்டும் நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் பையன் அழுதான். ஸோ பையன் பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் டீ குடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து மெசேஜ் போட்டேன், கால் பண்ணேன். பட் அவங்க எடுக்கலை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா நைட் டைம் வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கும் கால் பண்ணக்கூடாது, மார்னிங் வந்து யாருக்கும் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பயந்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ பயந்து கால் பண்ணேன். ஸோ அவங்க வந்து அவங்க எடுக்கலை போல், மொபைல் சைலண்ட்டில் போட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ மார்னிங் ஸ்டடிக்காக தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் ஸ்டடிக்கு தான் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மேக்ஸை கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஸோ மேக்ஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் படிக்க வேண்டாம், காலையில் எழுந்திரிச்சி படிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அந்த இருமல் வந்து என்னால் தூங்க விடாமல் பண்ணி அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சி படிக்க வேண்டிய நிலமை வந்துச்சு. ஸோ ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு சக்தி வந்து நமக்கு வந்து படிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது மாரல் ஆஃப் ஸ்டோரி.